ஓகே, இப்போ நான் எங்கே நிற்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிக்குலோ டவுனுக்குள்ளே பெபருக்குள்ளே தான் நிற்கேன். ஸோ பெபர் விளையாட்டு மைதானத்தில் பெபர் இண்டோர் ஸ்டேடியமுக்கு முன்னுக்கு நிற்கேன். ஏன்னா நீங்கள் வந்து நிற்கணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமி என்று சொல்லி ஒரு புதுசாக ஒரு பாஸ்கெட் பால் அகாடமி சிறுவர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 15 வயசு, நீங்கள் அதுக்கும் கூட இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பழகுவாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு பாஸ்கெட் பால் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்மளையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் இந்த அகாடமி ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அகாடமியால் அவங்க மட்டக்களப்பு மாணவர்களுக்கு என்ன செய்ய வராங்க, இதெல்லாம் வந்து அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமியோட ட்ரெயினர் ஒரு ஆளோட வந்து நம்ம கதைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவரை பற்றின அறிமுகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பேர் பிரசாத். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன் பெட்டிக்குலோ டிஸ்ட்ரிக்டில். பிரதேச செயலகம் கிரான்னு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் சில விடயங்களை இந்த வீடியோ கூடாக மெட்டாக்களுக்கு செல்லணும். அதாவது நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் செய்கிறாக்கள் ஒரு டேலண்டான பர்சனாக தான் இருக்கிறோம்ன்றதுக்காக தான் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலோ இல்லாட்டி நேஷனல் லெவலில் நிறைய சாதிச்சாலோ இல்லை, நான் ஒரு பேஸான ஒரு பாஸ்கெட் விளையாடினால். ஆனால் நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் என்ற கேட்டகரிக்குள்ளே வந்த அப்புறம் இதை தேடி கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இது சம்மந்தமாக நான் வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்கெட் ஃபெடரேஷன் கோச் அசோசியேஷன் லெவல் 1 லெவல் 2 முடிச்சிருக்கேன். அதே நேரம் டிப்ளமா இன் ஸ்போர்ட்ஸ் என்ஏஎஸ்எஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் முடிச்சிருக்கிறேன். அதே நேரம் ஹையர் டிப்ளமா இன் பாஸ்கெட்பால் அதுவும் வந்து நான் என்ஏஎஸ்எஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் முடிச்சிருக்கிறேன். அதே நேரம் FIFA லெவல் 1 வந்து 2016 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்படியான இதோட அதே நேரம் லெவல் 1 லெவல் 2 என்ஏஎஸ்எஸ் பாஸ்கெட்பாலும் நான் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துன்னா நம்ம இப்போ இந்த பெபர் இண்டோர் ஸ்டேடியமில் வந்து இந்த பாஸ்கெட்பால் அகாடமி நடக்குது. ஸோ இதை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன வரைக்கும்னா, எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் விளையாட்டுத்துறையில் பல விளையாட்டுகள் முன்னிருந்த காலத்திலேருந்து பின்காலம் நோக்கி நகர்ந்துருக்கு. உதாரணம் சொல்லப்போனால் பாஸ்கெட்பால் மெயின், ஃபுட்பால், கபடி இப்படி போன்ற வெற்றிகள் தேசிய ரீதியில் இருந்தாலும் இப்போத்தைய கொஞ்சம் காலமாக நாங்கள் பெக்காய் வந்து ஒன்றிருக்கிறோம். இதுக்கு காரணங்கள் பல இருக்குது. ஒன்று பிள்ளைகள போட்டி, அதாவது ஜெஃப்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 ஸ்கூல்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் விளையாடுறாங்க. ஆனால் எங்களோட பெட்டிக்குலோவில் விளையாடுறக்க நாங்கள் பேர் சொல்ல போனால் சென்ட் மைக்கேல்ஸ் விளையாடாமல் இருந்தால் அதை விட இப்போ விளையாடக்க மியானி, அதே நேரம் சென்ட் ஜோசப் மியானி, அடுத்த வந்து கழுதாவில் இப்போதைக்கு விளையாடி கொண்டிருக்க, அடுத்த சிவானந்தா. இதை விட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான போட்டிகளை விளையாடுறதுக்கு ஸ்கூல்ஸ் இல்லை. இப்போ இப்படியான விஷயங்களை நம்ம முன்னேற்றணுமெண்டா நிறைய காம்படிஷன்ஸ் வரணும். அதுக்கான ஒரு பேஸாக தான் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி என்று சொல்லலாம் வந்தோன்னா இப்போ இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஆக்கலண்டு இல்லை, எல்லா பாடசாலை மாணவர்களும் வந்து நம்ம அகாடமியில் வந்து சேர்ந்து கொள்ளலாம். எவரும் எல்லாருக்கும் இது பொதுவான விளையாட்டு எல்லாருக்கும் பொழுது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் இல்லை. ஏஜ் கேட்டகரி வந்து மோஸ்ட்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு 7 years to 6 yearsக்கு மேலே இருக்கிறாக்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் விரும்பினாக்கள் நாங்கள் இங்கே வந்த உடனே நாங்கள் பாஸ்கெட்பால்னு சொன்னோன்னே உடனே பாஸ்கெட்பாலில் ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவங்களோட மென்டல், அவங்களோட எல்லா மோட்டிவேஷன் எல்லாத்தையும் கொடுத்து தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாங்கள் ஒரு சயின்ஸோடு சேர்ந்த ஒரு விளையாட்டை முன்னேற்றணும். அதே நேரம் விளையாட்டில் நிறைய ஆர்வலராக இருந்து இந்த ட்ரெயினர்ஸாக இருக்கிற நம்மளப்படி நிறைய பேர் வந்து நேஷனல் லெவலில் இனிலண்ட மாதிரி சாதிச்சார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத காரணம் வந்து இங்கே டீம்ஸ் இல்லாத காரணம். ஒரு ஸ்கூலில் 10 கோச் போயிடலாம், ஒரு கோச் 3 கோச் இருப்பாங்க, அதை விட்டு போயிடலாம். அப்போ இப்படியான விடயங்களை தொடங்க எங்களோட படியனில், அதாவது விளையாண்ட நேஷனல் பிளேயர்ஸ் ஆல்சோ அவங்களும் இதுக்குள்ளே தங்களோட முன்னேற்றத்தை காட்டிக்கொள்வாங்க. இதில் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து FIFA லெவல் 1 முடிச்சிருக்காங்க. அதே நேரம் ஸ்ரீலங்கன் பாஸ்கெட் ஃபெடரேஷன் கோச் அசோசியேஷன் லெவல் 1 லெவல் 2 முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது அமையும் என்று தான் இந்த ட்ரெயினர்ஸ் இதில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நானும் இவங்களை இதில் இணைச்சதில் நானும் பெருமைப்படுறேன். மற்றது வந்துன்னா இப்போ நம்ம இந்த அகாடமியில் வந்து இப்போ ஒரு மாணவர் வந்து இந்த பாஸ்கெட்பால் பழகிறதால பர்சனலாக அவங்களுக்கு என்ன க்ரோத் இருக்கும் அல்லது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி வந்து எங்கேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் செய்கிறப்படியினர் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்க அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமை சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போகிற இடத்துக்கு போயிடுவாங்க. இதில் போக்க வந்து தலைமைத்துவம் கட்டாயம் வந்து லீடர்ஷிப்ன்றது எங்கேயும் உருவாகும் ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை. அதை அவரவற்ற டெக்னிக்லையும் அதே நேரம் அவரவர மென்டாலிட்டியையும் மூவ்மெண்ட்டை வைக்கிறது இந்த ட்ரெயினர்ஸரையும் பேரண்ட்ஸரையும் பொறுப்பாக இருக்க போகுது. இந்த அவங்களோட பேக்ரவுண்ட், ஒவ்வொரு பிள்ளையோட பேக்ரவுண்டும் வித்தியாசமாக இருக்கும். அதை தெரிஞ்சு அதுக்குரிய நடவடிக்கையில் நாங்கள் சிறப்பாக எடுக்க போனால் பிள்ளைகள் பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்சனாகவும் பற்றிய காலத்தில் தெரியும். நினைக்கிறேன் நான் நான் என்ன பார்த்தாலும் தெரியும், நான் முந்தி இருந்த உடம்புக்கு இப்போ சரியான பெரிய ஒரு ஆள். என்ன காரணம்னா உடம்பு கட்டுப்பாடு இல்லை, சாப்பாடு கட்டுப்பாடு இல்லை, அதே நேரம் கால்கள்
முன்காலத்தில் ஏற்பட்ட இன்ஜரிஸ் வந்து எங்களுக்கு என்னென்னு தெரியாத நேரத்தில் இருந்த இன்ஜரிஸ் வந்து இப்போ பெரிய லெவலில் எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதை இந்த பேஸாக நாங்கள் ட்ரெயின் பண்ண போக அந்த பிள்ளைகளுக்கு அந்த இன்ஜரிஸ் கூட தவிர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றது வந்துன்னா இப்போ இந்த கிளாஸஸ் வந்து எப்பப்போ நடத்துகிற மாதிரி எதுவும் பிளான் இருக்கா? இப்போதைய நிலைமைக்கு நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண காலத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி மார்னிங் செஷன் ஒரு ஈவினிங் செஷன், அதாவது 1 hour 1.5 hours ஒரு ட்ரைனிங் செஷனாக தான் போய் கொண்டிருக்க போகுது உங்களுக்கு 2 நாள். ஆனால் பிள்ளைகள் சிலவில் டியூஷன் அப்படியான வேறு விளையாட்டுகளில் ஈடுபடுறார்கள் அப்படி இருப்பாங்க. அப்படியான நிலைகளை கொண்டு அடுத்தடுத்த காலங்களில் நாங்கள் அதை எவ்வளவு வீக் டேஸில் எத்தனை கிளாஸ் அப்படின்றதை தீர்மானிக்க இருக்கிறோம். அதே நேரம் இந்த இண்டோரை பொறுத்தவரை இது வந்து பே பண்ணி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு இடம். அப்போ ஏற்கனவே புக்கிங்ஸ் இருந்தால் அந்த புக்கிங்ஸுக்குள்ளே நாங்களும் புக் பண்ணிடலாது. அதை தவிர்த்து எங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்குக்கான் அதை நாங்கள் புக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு இருக்கோம். இப்போ வந்துன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து இந்த எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா எப்படி ஜாயின் பண்ணலாம்? ஆல்ரெடி இவங்க வந்து ஜஸ்டின் விவேக் கூடாக ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வேலை பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள கண்டெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா செய்யலாம். இல்லாட்டி இந்த பெபர் ஸ்டேடியத்தில் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே மார்னிங் 9:30 நீங்கள் வந்தீங்கன்றாலும் எங்களோட நீங்கள் இணைஞ்சு கொள்ள முடியும். இப்போ வந்து நம்ம இந்த எலவேட் அகாடமிக்கு வந்து வந்திருக்கிற இன்னொரு பேரண்டோட வந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளும். வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி. அக்கா உங்களோட பேர் என்னக்கா? மிஸ்ஸஸ் கீதா அரவிந்தன். ரைட். இன்றைக்கு வந்து நீங்கள் யாரை கூட்டி வந்திருக்கீங்க? எங்களோட மகனை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவருக்கு வந்து எங்களுக்கு பாஸ்கெட் பால் விளையாடணுமன்ற ஒரு ஆசையால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என்னென்னா ஃபோன் கூடுதலாக யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து பாஸ்கெட் பால் விளையாடினா அவங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு மைண்ட் செட் மாறும், அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்ல பண்ணுறதுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன். ரைட் அக்கா. உங்களோட மகனுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 7 வயசு. ரைட். இந்த 7 வயசுலேயே வந்து ஏர்லியாகவே வந்து இந்த பாஸ்கெட் பால் அகாடமியில் வந்து உங்களோட மகனை சேர்க்கறதுக்கு வந்து காரணம் என்னக்கா? என்னென்னா இப்போவே சேர்த்தா தான் அவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது தம்பி என்னென்னா ஒரு உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல ஒரு இது வாகுமன்றதுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அப்போ நீங்கள் வந்து மட்டக்களப்பு தானே? நாங்கள் மட்டக்களப்பு தான். ரைட். இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இப்படி சின்ன ஆட்களை வச்சுக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸாக என்ன இருக்கும்? என்னென்னு சொன்னால் எல்லாரும் கொண்டு வந்து அந்த இப்படி இந்த வயசுலேயே பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கட்டாயம். இப்போ வந்து இப்போதைய பிள்ளைகள் வந்து விளையாட்டுகளை கைவிட்டுட்டாங்க, ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் இதை கொண்டு வந்து அவங்களோட மைண்ட் செட் மாறலாம். அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் கொஞ்சமாக அவங்க விரும்பி செய்வாங்கன்றதுக்காக நாங்கள் அதை கொண்டு வந்து சேர்க்குறோம். அதே மாதிரி நீங்களும் பேரண்ட்ஸ் வந்து இதை சேர்த்தா உங்களுக்கும் பிள்ளைகள் விளையாடுது, அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். ரைட். ஸோ அக்கா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களுமே வந்து உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த பாஸ்கெட் பால் அகாடமியில் சேருங்க. அதாவது இந்த பாஸ்கெட் பால் அகாடமி இல்லை, உங்களோட பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் விளையாட்டில் வந்து ஈடுபடுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து அக்கா நமக்கு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ தம்பி. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னென்னு சொன்னான்னா இந்த எலவேட் அகாடமி இதில் வந்து இவங்க எதுக்காக மட்டக்களப்பில் இப்படி ஒரு பாஸ்கெட் பால் அகாடமியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க? ஓகே. முதலாவது நான் என்னைய சொல்லிக்கொள்கிறேன். என் பேர் கலையரசன். நான் ஒரு புனித மிக்கல் கல்லூரி பழைய மாணவர் தான். நேற்று பழைய மாணவர் சங்க உறுப்பினரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு இது பாஸ்கெட் பாலுக்கு ஃபேமஸ் மட்டக்களப்பு. அதுவும் ஸ்ரீலங்காவில் முக்கியமாக சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் புனித மிக்கல் கல்லூரி பாஸ்கெட் பாலில் ஒரு ஒரு தனக்கென்ற ஒரு இடத்தை பிடிச்சி கொண்டு இருந்த இடம் இது. அப்போ அதே நேரத்தில் இப்போத்தைய காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேர் வந்து படிப்பில் மட்டும்தான் ஆர்வம் காட்டணுமன்ற மாதிரி, அதாவது பெற்றோர்களை பார்த்து எடுத்தாலும் படிப்பில் மட்டும்தான் நிறைய பேர் 90% ஆர்வம் காட்டணும், 10% விரும்பினா விளையாட்டு அதில். ஆனால் உண்மையிலே ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை, ஒரு உடல் ரீதியாக அதில் ஒரு ஆரோக்கியம் இருந்தால் தான் அதில் உள ரீதியாக ஒரு ஆரோக்கியம் கொண்டு வரும். அப்போ அந்த உள ரீதியாக ஆரோக்கியம் இருந்தால் தான் அதில் கன்சன்ட்ரேஷன், படிப்பு, எஜுகேஷன் எல்லாமே அதுக்கு ஈஸியாக வரும். அப்போ அதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனக்கென்று ஒரு தனியாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் வரும், ஒரு டிசிப்ளின் வரும். அப்போ இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இருந்தது. இப்போ வந்து அது அரிதாகி நிறைய அந்த சின்ன வயசுலேயே அந்த விளையாட்டுகள் இல்லாமல் போய் எப்படி செஞ்சனால அந்த இதுகள் இல்லாமல் போயிட்டு இப்போ உள்ள ரீதியாக என்னதான் படிப்பில் பெரிய இதாக இருந்தாலும் அதுகளுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸோ ஒரு டிசிப்ளின், ஒரு டிசிஷன் மேக்கிங் அதில் வந்து சரியான ஒரு குறைபாடு இருக்குது. அதனால் இவங்க இப்படி எங்களை இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆட்கள் வந்து எந்த பழைய மாணவர்களில் எந்த ஜூனியர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ்.
சின்ன வயசுலேருந்து பாஸ்கெட் பாலுக்காக நல்லா இது செஞ்சு நிறைய நேஷனல் வைஸ் அடித்து வெளிநாட்டிலலாம் போய் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. அதனால் எனக்கும் இந்த பாஸ்கெட் பாலில் ஒரு ஈடுபாடு இருக்குது. பாஸ்கெட் பால் மட்டுமல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு ஈடுபாடு இருக்குது. அதனால் நானும் இது அவங்க இப்படி ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் தொடங்க போகிறோம்னு சொல்லக்குள்ள நான் ஊக்குவித்தேன். நான் நல்ல விஷயம் ஏன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒரு அதுக்குரிய அதாவது என்ன சொல்கிறது ஒரு பேசிக்கை நாங்கள் வந்து கொடுக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு வளர வளர அதுகளுக்கு அதில் விளையாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூடும். அதே நேரத்தில் சின்ன வயசுலேருந்தே அதுகள ஹெல்த்தும் நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலாக அவர்கள மென்டலி வந்து அவங்களோட அதுவும் ஸ்ட்ராங்காக வரக்குள்ள படிப்பு நார்மலாக ஈஸியாகவே அவங்களுக்கு வரும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா உலகத்தில் இப்போ எல்லாருமே வெளிநாட்டிலலாம் பார்த்தா சின்ன வயசில் பிறந்த பிள்ளையை தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டு ஸ்விம்மிங் பழக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இது வந்து உண்மைக்கும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். நாங்கள் இதுக்கு எங்களோட பழைய மாணவர்கள் புனிதமிக்கல் பழைய மாணவர் மட்டும் இல்லாமல் எந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பாடசாலை பழைய மாணவர்களோ பேரண்ட்ஸோ எல்லாருமே அவங்களோட பிள்ளைகளை கூட்டி வந்திருக்காங்க. இங்கே பொதுவாக இது வந்து நடக்குது. இது வந்து எந்த பக்கசார்பும் இல்லாமல் பொதுவான ஒரு விளையாட்டு கழகமாக அவங்க தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா வரணும்னு சொல்லி இது மேலும் மேலும் வளரணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நம்ம எலவேட் அகாடமிக்கு வந்திருக்கிற ஒரு பேரண்டோட வந்து கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் சண்முகேஸ்வர். இன்றைக்கு வந்து நீங்கள் இங்கே யாரை கூட்டி வந்திருக்கீங்க? நான் எனது மகனை கூட்டி வந்திருக்கிறேன். மகனுக்கு எத்தனை வயதுண்ணா? 8 வயசு. ரைட், மகனுக்கு 8 வயசு. இந்த 8 வயசுலேயே வந்து நீங்கள் அவர் இந்த பாஸ்கெட் பால் அகாடமிக்கு வந்து கூட்டி வர காரணம் என்னென்னா? என்னென்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய சமூகத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு கூடுதலாக இந்த ஃபோனுகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. மற்றது வீடுகளில் சும்மா இருக்கக்குள்ள அவைகளுக்கும் ஒரு மைண்ட் செட் உடம்பு ஆரோக்கியம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரவுக்குள்ள ஒரு நல்ல விஷயமாக கருதி தண்டை கூட்டி வந்தேன் நான். ரைட், அது உண்மையாக நல்ல விஷயம்ண்ணா. ஸோ இந்த மட்டக்களப்பில் இந்த எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எந்தளவு ஒரு நல்ல விஷயமா இருக்குமென்னு நினைக்கிங்க? இது என்னை பொறுத்தளவுக்கு கிழக்கு மாநிலத்துக்கு நல்ல ஒரு விஷயம். இந்த மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம்ன்றது உண்மையாக நல்ல ஒரு விஷயம். என்னென்னா அந்த பாஸ்கெட் பால்ன்றது மட்டக்களப்போட ஒரு அடையாளமாக இருந்தது. அது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தான் அது மங்கி கொண்டு போன மாதிரி இருந்தது. இப்படி இருக்கக்குள்ள அதில் முதல்ல ஆரம்பத்தில் விளையாடின பிளேயர்ஸ் எல்லாரும் எந்த ஒரு அகாடமி ஆரம்பிக்கக்குள்ள அது மிகவும் பெறவக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ரைட்டுண்ணா. இப்போ இந்த அகாடமி வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுதுண்டு யார் மூலமாக தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இன்றைக்கி வந்தீங்க? என்னை பொறுத்தளவுக்கு இதை ஆரம்பித்தார் விவேக்ன்றவரும் மற்றது பிரசாத், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கார் பிரசாத் என்றும் அவங்க அறிவித்தவங்க கட்டாயம் கூட்டி வாங்கன்னு அந்த இதில் கூட்டி வந்தேன் நான். ரைட், அப்போ இதை பார்க்குற பேரண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்கே வாரதை பற்றி? என்னென்னா பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ ஆகலும் ஓவராக எல்லா பிள்ளைகளும் படிப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லி போய்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு விளையாட்டு முக்கியம், உடல் ஆரோக்கியம். என்ன நாளைக்கு அந்த பிள்ளை தனியாக கேம்பஸுக்கு போகிறனாலும் அதுக்கு தனியாக தானே தன்னை வேலையில் பார்க்கக்கூடிய ஒரு திறன் வரணும். அதுக்கு படிப்பு மட்டும் இல்லை, விளையாட்டும் கட்டாயம் வேணும் என்ற அடிப்படையில் பேரண்ட்ஸ் கட்டாயம் அனுப்பணும் இந்த பிள்ளைகளை இங்கே.